Hello students, welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.3, question number 12. Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. Each is equally and likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on question number 1 the same day, question number 2 different days, question number 3 consecutive days? பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் பாருங்க. பிரியாவும் அமுதனும் ஒரு பர்டிகுலர் ஷாப்புக்கு விசிட் பண்றாங்க. அந்த விசிட் எப்படி கொடுத்துருக்காங்க? ஈச் இஸ் ஈக்குவலி அண்ட் லைக்லி, அதாவது சம வாய்ப்பு முறையில். அப்போ ஒரு வாரத்தில் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் டெய்லி பிரியாவும் விசிட் பண்ணலாம், அதே மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் அமுதனும் விசிட் பண்ணலாம். அப்போ மண்டே டு சாட்டர்டேங்கிறது தேர் ஆர் 6 days. அப்போ இந்த 6 நாளும் பிரியாவுக்கும் வாய்ப்பு இருக்கு, அமுதனுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன டோட்டல் அவுட்கம்? n of s equal to 6 into 6 36 days எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் n of s equal to 6 into 6 equal to 36, right? அடுத்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the same day, இதோட ஈவென்ட் நான் ஏன்னு எடுத்திருக்கேன். let a be the event of the same day. அப்ப எப்படி வரும்? so a equal to same day அப்படின்னா மண்டே கமா மண்டே, Tuesday, Tuesday, Wednesday, Wednesday, Thursday, Thursday, Friday, Friday, and Saturday, Saturday. இதை நம்ம என்ன சொல்றோம்? the same day. okay, therefore n of a equal to, there are 6 events, therefore p of a equal to n of a by n of s equal to 6 by 36 equal to 1 by 6. ஓகே, அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க. டிஃபரண்ட் டேஸ், இதோட ஈவெண்ட் நான் b ன்னு எடுத்திருக்கேன். let b be the event of different days. இப்போ டிஃபரண்ட் டேஸ் அப்படின்னா என்னது? நாட் சேம் டேஸ். அப்போ என்ன செய்யணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்ல இருந்து சேம் டேஸை மைனஸ் பண்ணிடணும். ஸோ n of b equal to 36 minus 6 equal to 30 days. Therefore, P of B equal to N of B by N of S equal to 30 by 36. 60 அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 5 6 are 30, 6 6 are 36. ஓகே, இப்போ இதையே வேற மாதிரியும் போடலாம். டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படிங்கிறதுக்கு வேற எப்படி சொல்லலாம்? நாட் சேம் டேஸ். அப்போ நாட் சேம் டேஸ் அப்படிங்கிறப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? P of A bar. P of A bar equal to 1 minus P of A, where P of A equal to 1 by 6. It is equal to 6 ones are 6, 6 minus 1 equal to 5 by 6. இப்படியும் போடலாம். ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் கான்செக்யூட்டிவ் டேஸ். இந்த கான்செக்யூட்டிவ் அப்படிங்கிறது என்னது? அடுத்தடுத்த. இதோட ஈவெண்ட் நான் C ன்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட் C be the event of consecutive days. ஸோ C equal to, இப்போ பிரியா மண்டே வந்தா, அமுதன் டியூஸ்டே. பிரியா டியூஸ்டே வந்தா, அமுதன் வெட்னஸ்டே. பிரியா வெட்னஸ்டே வந்தா, அமுதன் தர்ஸ்டே. பிரியா தர்ஸ்டே வந்தா, அமுதன் ஃப்ரைடே. பிரியா ஃப்ரைடே வந்தா, அமுதன் சாட்டர்டே. இப்படி தான் வரணுமா? ஏன் மாறி வரக்கூடாதா அப்படின்னா இதில் பாருங்க,
பிரியா வந்து மண்டே, அமுதன் டியூஸ்டே. இப்போ இதே மாறி வந்தால் நம்ம இடத்த மாற்றிக்கலாம் இல்லையா? இப்போ இது பிரியா, இது அமுதன்னா, இப்போ அமுதன் மண்டே வந்தால் பிரியா என்ன வரலாம்? டியூஸ்டே வரலாம். இதே போல் எல்லாத்தையும் மாற்றலாம் இல்லையா? ஸோ டியூஸ்டே மண்டே, வெனஸ்டே டியூஸ்டே, Thursday Wednesday, Friday Thursday, Saturday Friday. Okay, therefore n of c equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Therefore, probability P of C equal to N of C by N of S equal to 10 by 36. இப்போ 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 2 1s are 2 balance 1 16, 2 8s are. So 5 by 18. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மூன்றுமே எளிமையான கொஸ்டின் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.